டெல்லி மேலிடத்துலேருந்து சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிமுகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமித்ஷாவிலிருந்து பிரதமர் மோடியிலிருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனாலும் திமுக அரசு மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்காங்க, இங்கே வந்து பாஜக தான் ஆட்சி அமைக்க போகுது, பாஜக தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா திமுக பயத்தில் தான் அதை சொல்கிறாங்க. அப்படின்னா திமுகவுக்கு என்ன பயம்? அதாவது திமுகவுக்கு என்ன ஒரு விஷயம்னா, பாஜகன்ற அந்த பிம்பத்தை கட்டமைக்கணும். அதுதான் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. பாஜகனா அதெல்லாம் எடுபடாது தமிழக மக்கள்கிட்ட. நீ வந்து இங்கே கற்பழிக்கப்படுறாங்க, காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு, சோத்துக்கு வழி இல்லை, பஞ்சம் பட்டினியாக இருக்கான், வேலை வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்தில் போய் பாஜக உள்ளே வந்துட்டு எனக்கு ஓட்டு போனால் எவனாவது ஓட்டு போடுவானா? எவ்வளோ ஒரு 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 பட்டடி உள்ள படிப்பறிவு இல்லைன்னா இது வந்து இந்த செல்லுமா ஒரு பேசுகிற மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க அப்படின்னு தானே பார்ப்பாங்க. ஆமாம், இன்னைக்கு பாஜகவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அதிமுக இன்னைக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுதுன்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறான். ஓகே, ஒரு கேஸு பதிய மாட்டேங்கிறீங்க, ஒரு பிள்ளை பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுது, கேஸு பதியாமல் 4 நாள் தள்ளி போடுறீங்க, மக்கள் பார்ப்பாங்கல்ல. இன்னைக்கு என் வீட்டில் இருக்க என் தங்கச்சி நாளை கற்பழிக்கப்படலாம், என் வீட்டில் இருக்க அம்மா நாளை கற்பழிக்கப்படலாம், என் பொண்டாட்டி நாளை கற்பழிக்கப்படலாம், நான் கேஸ் கொடுத்தாலும் இப்படி தான் 3 நாள் நீ தள்ளி போடுவியான்னு மக்கள் உணர்ந்துட்டாங்கன்னா இந்த ஆட்சியை வந்து தூக்கி போடுவாங்களா போட மாட்டாங்க. ஆனால் திமுக தரப்புலேருந்து சொல்கிறது என்னன்னா, நாங்கள் சொல்லாததை கூட செஞ்சுருக்கோம், நிறைய திட்டங்கள் நாங்கள் வாக்குறுதிகள் இல்லாமல் கூட சொல்லாததை கூட செஞ்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இப்போ அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடாமல் செஞ்சுருக்காங்க. என்ன திட்டம்னா, அவர் சொல்லாத ஒரு திட்டம் என்னன்னா, அந்த வீரன் ஒரு சரக்கு, அது அருமையாக வந்து கொண்டு வந்திருக்காரு. தமிழக மக்களை அவங்க அப்பா எப்படி குடிக்க வச்சாரோ அதே மாதிரி ஸ்டாலினும் குடிக்க வைக்கிறதுக்கு சொல்லாமல் செஞ்ச திட்டம் அந்த வீரன்னு சரக்கு 120 ரூபாய்க்கு விற்கிறார். அப்புறம் இங்கே இருக்க சென்னையில் இருக்க மாலுகளில் வந்து வெளிநாடு மாதிரி மதுபானத்தை விற்கிறதுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வச்சுருக்காரு. காசை போட்டால் மதுபானம் வரும். இதுதான் இவர் சொல்லாமல் செஞ்சது. இதுதான் சாதனை.